எந்த விமனாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்க போகாதவங்க வீட்டை நல்ல பராமரிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அந்த செல்ஃபுங்கிற ரோல் வந்து கடைசி ப்ரையாரிட்டியாக தான் ஜென்ரலாக இருக்கும் விமனுக்கு நான் பார்த்த வரலாம். இல்லை 50 தாண்டி 60 நோக்கி போகும்பொழுது அப்போ நம்ம உட்காந்து நம்மளை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு தருணமாக நான் நினைக்கிறேன். அதாவது செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் எப்படி வேணால் சொல்லலாம். செல்ஃப் லவ் பண்ணி நமக்குள்ளே இருந்த இத்தனை திறமைகளை வெளிக்கொண்டு வந்து நல்ல ஒரு லைஃப்பை, கண்டென்டட் லைஃப்பை நம்மளும் ஏதோ பண்ணோம்ப்பா, நல்ல யூஸ்ஃபுல்லாக ஏதோ சொசைட்டி கொண்டு பண்ணோம், உங்கள் ஃபேமிலி கொண்டு பண்ணோம், நமக்கு நாமே செய்து கொண்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வரணும்னாக்க பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் காலேஜ் மேட்ஸ் அண்ட் ஸ்கூல் மேட்ஸ் ஒரு கெட் டுகெதர் வச்சோங்க. அது ஒரு எல்லோரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டுமேட்டு அது மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணிட்டோம். அப்போ வந்து ஸ்கூலில் என் கூட படித்தவங்க, காலேஜில் கண்டினியூ பண்ணி என் கூட படித்தவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ண போது அங்கே வந்து நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடிஞ்சுது. அதில் வந்து சில பேர் வந்து அடிக்கடி கான்டாக்ட்ஸ் இருக்கும், ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்துட்டு அதில் வந்து கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப ரேராக வரவங்க. அந்த கெட் டுகெதரில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதில் வந்து ஒரு பெண் என்னோட 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படித்தவள். அவள் வந்து தோஸ் டேஸ் சைல்ட்ஹுட்டில் ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்க. நல்ல அகடமிக்காக நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு தான். பட் வந்து ரொம்ப கலகலப்பாக எல்லாரோடையும் பண்ணிட்டு இந்த குறும்புத்தனம் பண்ணுறது, ஸ்கூல் டேஸில் அந்த குறும்புத்தனம் எல்லாருக்குமே இருக்கும். அதை மாதிரிலாம் ஜாஸ்தி பண்ண மாட்டாள். அவள் படிப்பு உண்டுன்னு ரொம்ப சமத்து பொண்ணாக இருப்பாள். அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து ரொம்ப வாழ்த்தனை பண்ணிகிட்டு இருப்பாள். பட் அகடமிக்ஸ் பற்றி ரொம்ப அதை என்ன மார்க் வாங்கினா வாங்கிக்கலாம், சுமாராக வாங்கினா போருமேங்கிற மாதிரி ஒரு அப்ரோச்சில் இருப்பாள். ரொம்ப கேர்ஃப்ரீ டைப் அவள். அவங்க 2 பேரையும் மீட் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்த்தீங்கன்னாக்க இந்த முதல்ல நான் சொன்ன பொண்ணு கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கிறவங்கன்னு சொன்னவங்க வந்து ரொம்ப கலகலப்பாக பேசிகிட்டு இருந்தா. அவள் பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. அவள் அப்போ வந்து அப்படி இருப்பாங்களே, இப்போ வந்து இவ்வளோ கலகலப்பாக எல்லாரோடையும் எப்படி இருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு துள்ளி குதித்து ஒரு சின்ன பொண்ணு மாதிரி வந்து எல்லாரோடையும் கட்டி தழுவி பேசி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த இன்னொரு கேர்ள் நான் சொல்கிறேன், ரொம்ப கலகலப்பாக இருந்தவோ சும்மா ஒரு பேருக்கு எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, உங்கள் வீட்டில் எல்லாம் சௌக்கியமாக, என்ன பண்ணிகிட்ருக்க, அந்த மாதிரி ஒரு 4 கேள்விகள் பேசிக்காக மீட் பண்ணும்போது கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்டுட்டு ஒரு ஓரமாக போய் உக்காண்டாங்க. எனக்கு இதை பார்த்த உடனே கொஞ்சம் என்னடா அது ரொம்ப மாற்றமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் நினச்சேன், மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஆஸ் வி க்ரோ, ஆஸ் வி ட்ராவல் ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு அடல்ட்ஹுட் டு விமன்ஹுட் போகும்பொழுது நிறைய ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேரை மீட் பண்ணுறோம். அனுபவங்கள் அதெல்லாம் நமக்குள்ளேயே மாற்றத்தை தருது அப்படிங்கிற மாதிரி ஜெயகாந்தன் ஒரு இதில் சொல்வாடே, அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ரையாரிட்டி அந்த மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி மாற்றம் இருக்கும்பொழுது நம்ம வந்து 50 தாண்டி 60 நோக்கி போகும்போது பெண்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வருது. சேஞ்சஸ் தன்னால் வர சேஞ்சஸ் விட நம்மளாக என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை பற்றி ஒரு தாட் கொடுத்தா என்ன அப்படின்னு எனக்கு தோணிது. அதில் வந்து என்னோட அனுபவத்தில் பார்க்கும்பொழுது 50 தாண்டி 60 நோக்கி போகும்பொழுது ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து ஓரளவு செட்டில்டாக இருப்போம். அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்டில் கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய தருணம் அது. பசங்களும் பெரியவங்களாகிடுவாங்க, படித்து காலேஜுக்கு வந்திருக்கிற ஸ்டேஜாக இருக்கும். ஒரு சிலர் வந்து சில்ட்ரன் கல்யாணம் கூட ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து when we stand and just அப்படியே லுக் பிஹைண்ட் அஸ், என்ன இதுவரையிலும் நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னடா அது நிறைய மல்டிபிள் ரோல்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது முதல்ல காலையில் சமைக்கும்போது ஒரு குக்காக இருக்கும், அப்புறம் குழந்தைங்களை கொண்ட ஸ்கூலில் விடும்பொழுது ஒரு டிரைவராக இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது ஹோம் ஒர்க்லாம் சொல்லி தரும்போது ஒரு டீச்சராக, அப்புறம் உடல்நிலை அவங்களுக்கு சரியில்லைன்னா நர்ஸாக, அப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு வெளியில் போயிட்டு வந்து டல்லாக ஓரமாக உட்கார்ந்தா என்னம்மா என்ன டல்லாக இருக்க ஒரு மாதிரி அப்படின்னு கேட்கும்பொழுது என்னம்மா நான் எதிர்பார்த்த மாதிரியே எதுவும் நடக்கலை, கொஞ்சம் டிஜெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு கைடாக இப்படிலாம் இதை ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீ இதை வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வரணும்னு சொல்லும்போது ஒரு அட்வைஸராக எத்தனையோ ரோல்ஸ் நம்ம பண்ணுறோம். பட் டு வி ப்ளே த ரோல் ஆஃப் செல்ஃப் அப்படின்னு உட்காந்து நம்ம யோசிக்கும்பொழுது பண்ணலையோ, ரொம்ப குறைவாக பண்ணோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது. ஸோ அந்த டைமில் 50 தாண்டி 60 நோக்கி போகும்பொழுது அப்போ நம்ம உட்காந்து நம்மளை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு தருணமாக நான் நினைக்கிறேன். அதாவது செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் இதை நீங்கள் வெளியில் சொல்லும்பொழுது அவங்க என்ன செல்ஃபிஷாக இருக்காங்க, தன்னை பற்றியே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லக்கூடிய ஒரு தருணம் வரலாம். பட் அப்படி கிடையாது. செல்ஃபிஷ்னஸுக்கும் செல்ஃப் லவ்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. செல்ஃப் லவ்னால் நம்மளே விரும்புறது, முதல்ல நமக்கு என்ன பிடிச்சிது, இதுவரையிலும் எதை பண்ண தவறிவிட்டோம், என்ன பேஷன்லாம் நமக்கு இருந்தது, என்ன பண்ண முடியாமல் நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ப்ரையாரிட்டி ஆகட்டும், ஒர்க்கிங் விமனாகவும் இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃப், இப்போல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்னு கூட சொல்லக்கூடாது, ஹோம் மேனேஜர்னு சொல்லணுமா,
அது ஒரு புது டேர்ம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த விமனாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்க போகாதவங்க வீட்டை நல்ல பராமரிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அந்த செல்ஃபுங்கிற ரோல் வந்து கடைசி ப்ரையாரிட்டியாக தான் ஜென்ரலாக இருக்கும் விமனுக்கு நான் பார்த்த வரலாம். ஸோ 50 தாண்டி 60 நோக்கி போகும்பொழுது நம்ம வந்து நிறைய மல்டிபிள் ரோல்ஸ் இத்தனை நாளாக பண்ணிட்டோம். டில் த ஏஜ் ஆஃப் 50 நிறைய மல்டிபிள் ரோல்ஸ் பண்ணிட்டோங்கிற பொழுது நம்மளுடைய ரோலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்பொழுது எனக்கு வந்து இதில் 6 வழிகள் தோன்றதுங்க. முதல்ல வந்து என்ன சொல்லுவேன்னா செல்ஃப் கேர், செல்ஃப் லவ். இதை வந்து டோன்ட் மிஸ்டேக் இட் ஃபார் செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. இது செல்ஃப் லவ்னா நம்மளை நாமே விரும்புறது. நம்மளை நாமே விரும்பும்போது என்ன, ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிற ஆசைகள், பேஷன், இத்தனை நாள் பண்ண முடியாமல் டைம் இல்லாதனால பண்ணாமல் இருந்த பேஷன், கார்டனிங், டெய்லரிங், கருத்தரங்கங்களுக்கு போகிறது, பட்டிமன்றத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, க்ரியேட்டிவாக எழுதுறது, அது மாதிரி நிறைய பேர்கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்கும். நமக்கே அதை பற்றி தெரியும் நம்மக்கிட்ட இருக்குன்னு. பட் டைம் இல்லாதனால பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு நம்ம போயிடுறோம். ஸோ 50 தாண்டி போகும்பொழுது அந்த மாதிரி நம்ம பேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன சொல்லுவேன்னாக்கா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோலுங்க. ஆஃப்டர் சர்டன் ஏஜ் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தரும். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ்க்கு போகிறோம்னாக்கா ஒர்க்கிங் உமன்னா அங்கே ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஈவன் பக்கத்தில் இருக்கிற நம்ம நெய்பர்ஸ் கூட அவங்க எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களெல்லாம் கலந்துரையாடி இத்தனை நாள் நமக்கு டைம் இல்லாதனால அதெல்லாம் பண்ணாதனால இனிமேல் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி, முன்னாடிலாம் வந்து ஃபோன் வந்ததுன்னா இல்லை பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான் நீ வச்சுரு நான் அப்புறம் பேசுகிறேன்னு கூட சொல்லிவிட்டு நம்ம நிறையா இதை வந்து அப்புறம் பண்ணிக்கலாம்னே போஸ்ட்போன் பண்ணிட்டே போயிட்டு இருந்திருப்போம். பட் இப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா டெவலப் பண்ணிக்கணும். ஸ்கூல் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸு, பக்கத்தில் இருக்கிறவங்க, நெய்பர்ஸு, அப்புறம் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையும் நிறைய நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். பட் இது வந்து தட் டசன்ட் கம் அண்டர் காசிப். அது காசிப்புக்கு போகாமல் அந்த ஒரு கோட்டுக்குள்ளேயே இருந்து நமக்கு வந்து அது வந்து ஒரு நிறைய இன்ஃபர்மேஷனை தரக்கூடிய ஒரு கலகலப்பான ஒரு பேச்சாக இருக்கணுங்கிறது நம்ம பார்த்துக்கணும் அதை. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா 50 தாண்டி 60 நோக்கி போகும்பொழுது என்ன ஆகுனாக்கா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு சின்ன பொறாமை உணர்ச்சி வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா இவ்வளோ நம்ம வந்து எல்லாம் பண்ணியிருக்கோம். 50 வயசு வந்து இத்தனை நம்ம குடும்பத்துக்காக உழைச்சிட்டோம், நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கோம், எல்லாமே நம்ம பண்ணியும் கூட நமக்கு வந்து ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். அது வந்து நம்மளுடைய ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள பார்க்கும்பொழுது அது ஒரு சின்ன பொறாமையாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொறாமைப்படுற மாதிரியே கம்பேர் பண்ணாதீங்க. பொறாமை எதனால் வருது? பேசிக்கலி கம்பேரிசன் தானே. எனக்கு இருக்குது அவங்கள்ட்ட இல்லை, அவங்கள்ட்ட இருக்குது என்கிட்ட இல்லை. அந்த மாதிரி வரும்பொழுது தான் நமக்கு வந்து அவங்கள்ட்ட இல்லை நம்மக்கிட்ட இருக்குன்னா கழிவிறக்கம் வரும், அவங்க மேலே ஒரு அனுதாபம் வரும், பச்சாதாபம் வரும், அன்பு வரும். பட் அவங்கள்ட்ட இருக்க என்கிட்ட இல்லையேங்கிறது தட் வில் லீட் டு பொறாமை. ஸோ அது இல்லாமல் கம்பேர் பண்ணிக்காது. அவங்கவுங்களுக்கு தனித்தனி லைஃப் கொடுத்துருக்காங்க. ஈச் இண்டிவிஜுவல் ஹஸ் காட் தேர் ஓன் வே ஆஃப் லைஃப். அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, உறவுக்காரங்க, நம்ம குடும்பத்தில் அமைஞ்ச கணவன், குழந்தைகள் எல்லாருமே அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. அதனால் கம்பேரிசன் பண்ணாதீங்க. கம்பேரிசன்கிறது வரும்பொழுது தான் அது வந்து சிறிது சிறிதாக பொறாமையை நோக்கி போயிடுறது. அது இல்லாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு சப்ளாட்டாக சொல்லணுன்னாக்கா 4வதாக ஒரு விஷயம் சொல்லுவேன் நான். என்னன்னாக்கா கண்டென்ட்மெண்ட் இருந்தாலே நமக்கு வந்து இந்த கம்பேர் பண்ணுற எண்ணங்கள் வராது, பொறாமை வராது. நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காருப்பா கடவுள், இவ்வளோ தூரம் நல்லா இருக்கு. நான் இன்னும் உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால் நம்ம கீழே எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இந்த அளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுருக்காரே, பிரபஞ்சம் நமக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கே அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்மெண்ட் இருந்தாலே இந்த கம்பேரிசன் வராது, விச் வில் லீட் டு பொறாமை. அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து லைஃப்பை நல்லா கம்ஃபர்டபுளாக கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் 5வதாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நமக்கு வந்து பேஷன் இருந்திருந்த பொழுதும் அதில் வந்து நமக்கு இருந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். ஒரு ஆரேட்டராக இருந்திருக்கலாம், நான் ஸ்கூல் டேஸில் பெரிய ஆரேட்டராக இருந்திருக்கலாம். இப்போ திடீர்னு மேடையில் ஏறி பேசுன்னு சொன்னால் எனக்கு வராது அது. அப்போ வந்து நேச்சுரலி என்ன ஆகும், ஐயோ நமக்கு வரலையோ, நம்மக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நமக்குள்ளே வரும். அந்த மாதிரி கிடையாது. இட் ஹாஸ் பீன் இன்சைட் பட் இட் வாஸ் கெப்ட் அட் த பாட்டம். அதை வந்து இன்னும் மேலே சர்ஃபேஸு கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால் நமக்கு இது முடியும் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது தட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இதை மாதிரி நான் வந்து யோசிக்கும் பொழுது என்ன நினைக்கிறேன்னாக்கா 2 ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடீஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ரீசெண்டாக ஐ வென்ட் த்ரூ தட். அந்த பிரகதின்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 48 இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு தோணியிருக்கு, நம்ம வந்து ஏதான ஒரு ஃபீல்டில் நல்லா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ செலக்டட் வெயிட் லிஃப்டிங். என்னடா 48 இயர்ஸில் மெனோபாஸ் டைமு, அது வந்து நிறைய ஃபிசிக்கல் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற நேரம், அது நிறைய நமக்குள்ளேயே நம்ம அப்செட் ஆகிப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கிற தருணத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு பவர் லிஃப்டிங், வெயிட் லிஃப்டிங் அந்த ஃபீல்டை போகிறாங்களே, நிறைய பேர் அவங்கள பார்த்து கமெண்ட் அடித்தவங்களும் இருக்காங்க. என்ன இதெல்லாம் உன்னால் முடியுமா அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணவங்க இருந்திருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங்லாம் பார்த்தீங்கன்னா போடக்கூடிய உடை வந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். நார்மலாக நம்மளுடைய லேடிஸ் அந்த ஏஜில் அக்செப்ட் பண்ணக்கூடியாத உடையாக தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸ்னால் நேச்சுரலி அப்படி தான் இருக்கணும். இல்லை நான்
இதெல்லாம் இந்த தடையெல்லாம் மீறி நான் பண்ண போகிறேன், எனக்கு அது ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஐ திங்க் இட் இஸ் இன் 2023. அட் தட் டைம் ஷி வாஸ் 48, 49 அந்த ஏஜில் இருந்தாங்க. ஸோ 50 தாண்டி தான் போயிட்டுருக்காங்க. 50 தாண்டி 60 நோக்கி போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணுவோமான்னு ஆரம்பித்த போது அதில் நிறைய ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு வித்தின் 2 இயர்ஸ் நம்மளால் வந்து நம்பவே முடியாதுங்க. அன்பிலீவபிளாக அமேசிங்காக இருக்குது அவங்களுடைய சாதனையை பார்த்தா. 2 இயர்ஸில் 2025ல் ஷீ ரெப்ரசன்டட் ஏஷியன் கேம்ஸ், ஏஷியன் பவர் லிஃப்டிங் கேம்ஸில் போயிட்டு அதில் சில்வர் மெடல்ஸ் முதல்ல ஸ்டேட் லெவலில் ஆரம்பித்து நேஷ்னல் லெவலில் வின் பண்ணி அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்கலாட்ஸ், அவ்வளோ வந்து அவார்ட்ஸ், அவ்வளோ ட்ராஃபீஸு அப்படி வாங்கியிருக்காங்க விதின் 3 இயர்ஸ். ஸோ இதை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து நம்பிக்கை வரலையா, கண்டிப்பாக 50 வயசில் கூட சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வந்து இன்னொருத்தங்க என்டி ராணின்னு, ஷீ கம்ஸ் ஃப்ரம் எ வெரி புவர் பேக்ரவுண்ட். ரொம்ப ஒரு கிராமத்தில் போடி நாயக்கன் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர்லேருந்து வரவங்க தான். அவங்க 1972ல் ஸ்கூல் ஃபைனல், அதாவது 11th அந்த காலத்தில் சொல்லுவோம் அதை முடிச்சிருக்காங்க. முடித்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் அவங்க ஊரில் வந்து அதுக்கு சீனியர் செகண்டரி படிக்கிறதுக்கு உண்டான வசதியான ஸ்கூல் இல்லை, வெளியூரில் போய் படிக்கணும், அவங்க வீட்டில் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கிற காலம் இல்லையா, அதனால் அவங்க வந்து படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை, நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரலி மேரேஜ் ஆச்சு, குழந்தை பிறந்து அப்படியே ஃபர்தராக அது டொமஸ்டிக் ஃப்ரண்ட்டு, அதுதான் என்னுடைய வாழ்க்கை, குடும்பம் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க குழந்தைங்களும் கொஞ்சம் பெருசாக போச்சு. 2020ல் அவள் ஹஸ்பண்ட் வந்து ஷீ லாஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கும்போது 2022ல் 72ல் ஸ்கூல் ஃபைனல் முடிச்சிருக்காங்க. நான் சொல்கிறது 2022ல் 50 வருஷம் கரெக்டாக 50 இயர்ஸ் கழித்து நம்ம ஸ்கூல் ஃபைனல் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து ப்ரைவேட்டாக எழுதி +2ல் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங், ஃபிசிக்கல் எஜுகேட்டராக போகணுங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. ஸோ அந்த இதில் வந்து கிராஜுவேஷன் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வயது 69. ஸோ அந்த மாதிரி சாதிக்கிறாங்க. இந்த என்டி ராணி அண்ட் பிரகதி இவங்க 2 பேரையும் பார்த்தாலே ரெண்டுமே, ஒன்று வந்து மென்டல் சேலஞ்சு, படிக்கணுங்கிறது மைண்ட் ரெடி பண்ணிக்கணும், இன்னொன்று ஃபிசிக்கல் சேலஞ்சு பிரகதிங்கிறவங்க பவர் லிஃப்டிங்கில். இது ரெண்டையும் பார்க்கும்பொழுது நமக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இவங்க 2 பேரை பற்றி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் 6வதாக சொல்லும்போது ட்ராவல். என்னடா அது ட்ராவல் பற்றி பேசுகிறாங்க, ஏன்னா கண்ணதாசன் சொல்லுவார், நீங்கள் அடிக்கடி நான் கண்ணதாசனை கோட் பண்ணுறேன், ஏன்னா நிறைய அவர்கிட்டருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா நம்ம. அதனால் ஓரெட்டில் விளையாடாத விளையாட்டும், ஈரெட்டில் கற்காத கல்வியும், மூவெட்டில் நடவாத திருமணமும், 4எட்டில் பேராத பிள்ளையும், 5எட்டில் சேர்க்காத செல்வமும், 6எட்டில் சுற்றாத ஊரும்னு அந்த மாதிரி சொல்லிகிட்டே வருவார் அவர். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 50 வயசுலேருந்து வரும்போது சுற்றாத ஊரும்னு என்ன சொல்கிறாருன்னு ட்ராவலை மீன் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய சேர்த்துக்கோ, அதுக்கப்புறம் சேர்க்காத செல்வம், ஆஃப்கோர்ஸ் செல்வம் நல்லா சேர்த்து வச்சுக்கணும், அது ஒரு பக்கம். அதை தாண்டி வரும்பொழுது ட்ராவல்னு அவர் மீன் பண்ணுறாரு. ட்ராவலாக 50 வயசுக்கு மேலே ட்ராவலை பற்றி பேசுகிறேன்னே நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுற அளவு நமக்கு தெம்பு இருக்கும் ஓரளவு. கண்டிப்பாக அதை பிளான் பண்ணி ட்ராவலில் வந்து வி கேன் லேர்ன் ஸோ மெனி திங்ஸ், வி கெட் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்போஷர். நிறைய ஊர்களுக்கு போகிறோம், நிறைய மக்களை பார்க்குறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தருணம் வரும். அப்போ வந்து வி கேன் ஜஸ்ட் சிட் அண்ட் அப்போ வந்து யோசிக்கக்கூடிய ஒரு சமயம் கிடைக்கும் நமக்கு இல்லையா. அதனால் வந்து ட்ராவலும் கண்டிப்பாக 50 தாண்டி 60 நோக்கி போகும்பொழுது ட்ராவல் வில் ஹெல்ப் அ லாட். அதனால் முடிஞ்சவங்க நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், அது பண்ணாலும் நமக்கு வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ இது மூலமாக 50 தாண்டி 60 நோக்கி போகும்பொழுது எனக்கு தெரிஞ்சவரையிலும் இந்த என்னுடைய அனுபவத்தில் இந்த 6 பாயிண்ட்ஸ் வரைக்கும், இன்னும் ஸோ மெனி பாயிண்ட்ஸ் ஆர் தேர், இன்னும் நிறைய இருக்குது நம்மளே உருவாக்கிக்கிறது. ஏன்னா மறுபடியும் உருவாக்குற மாதிரி தான் இது. செல்ஃப் லவ் பண்ணி நமக்குள்ளே இருந்த இத்தனை திறமைகளை வெளிக்கொண்டு வந்து நல்ல ஒரு லைஃபை, கண்டென்டட் லைஃபை நம்மளும் ஏதோ பண்ணோம்ப்பா, நல்ல யூஸ்ஃபுல்லாக ஏதோ சொசைட்டிக்கு ஒன்று பண்ணோம், நம்ம ஃபேமிலிக்கு ஒன்று பண்ணோம், நமக்கு நாமே செய்து கொண்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வரணும்னாக்க 50 தாண்டி தான் அதை உட்காந்து யோசிக்க முடியும். அப்போ தான் நமக்கு டைம் இருக்கும். அதை மாதிரி பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற எல்லா நேயர்களும் என்னுடைய அப்பீல் அண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா, இதை மாதிரி நீங்கள் அந்த 50 தாண்டி 60 நோக்கி போகிறவங்களா இருந்தாலும் சரி, 50 நியரிங்காக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆஹா, நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு நம்ம சாதிச்சோம்ப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை நோக்கி நம்ம இன்னும் உத்வேகத்துடன் நிறைய அதுக்காக உழைக்கணும் கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டில் நம்ம கன்வின்ஸ் பண்ணணும், நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த அழகாக கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் உங்களுக்கு வரணும். இதெல்லாம் செய்து நல்ல சந்தோஷமாக 60 ரீச் பண்ணும்போது அப்பா வி ஹவ் டன் சம்திங் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்மெண்ட் தான் வரணும். இட் இஸ் நாட் ரிட்டையர்மெண்ட். அந்த கண்டென்ட்மெண்ட்டோட ஒரு புது யுகத்தை நோக்கி போவோம் அப்படிங்கிறதோட இந்த பூங்காற்று நேயர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.